ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது, பாஸ்தா எப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். பார்த்திங்கன்னா மைதா நமக்கு ஒரு 3/4 கப்பு தேவை. அதே மாதிரி ஒரு 1/2 கப்பு கிட்ட ரவை, ஆயில், தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் நமக்கு 1 கப்பு தண்ணி தேவை. இது நான் சனிக்கிழமை செய்கிறதுனால நான் முட்டை சேர்க்காமல் தண்ணி சேர்த்து செய்கிறேன். இதே நீங்கள் சண்டேவோ இல்லை மற்ற நாட்கள் செய்ய மாதிரி இருந்தால் தண்ணிக்கு பதிலாக முட்டை சேர்த்து செய்யலாம். யூஸ்வலாக முட்டை சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வெஜ்ஜாக எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ரவையை நான் எடுத்துக்கிறேன். இதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும்னா இது ஒரு 40% அளவுக்கு எடுத்துக்கணும். மைதா 60%, இதுதான் அளவு. அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ரவை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். ஸோ இதை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு இதை ரொம்பவே ஃபைனாக நம்ம பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா மைதா அளவுக்கு நைஸாக ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டோம். இப்போ நம்ம இதை மிக்சிங் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ மைதாவை நான் ஃபஸ்ட்டு கொட்டிட்டேன். மைதாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நடுவில் நான் அந்த மிக்சியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த அரைச்ச ரவையை சேர்க்குறேன். ஸோ ரெண்டையும் பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஸே தெரில. ரெண்டுமே ஈவனாக நமக்கு ஃபைன் பவுடராக அதை அரைச்சதுனால ரெண்டுமே ஈவன் ஆகிடுச்சு. ஒரே டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா மைதா கொஞ்சம் வளவளப்பு தன்மையோட ஸ்மூத்தாக இருக்கும். ஆக்சுவலாக பாஸ்தாக்கும் நூடுல்ஸ்க்குலாம் நம்ம அந்த வளவளப்பு தன்மை தேவை. அதனால தான் மைதா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். உண்மையிலே ஃபஸ்ட்டு ட்ரைலே நல்லா வரும்னு நான் நினைக்கல. ஆனால் அதே சமயத்தில் நல்லாவும் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் மிக்ஸி மூடியில் இருக்கிறதெல்லாம் கூட நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வாட்டர் போட்டு நம்ம பிசைய போகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டையும் நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்பவே கம்மி அளவில் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதிக அளவில் உங்களுக்கு பண்ணி ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி காட்டுறேன். ஸோ நடுவில் நம்ம ஸ்பேஸ் கொடுத்தது இந்த வாட்டரை ஆட் பண்ணுறதுக்கு தான். பொறுமையாக நம்ம மாவை சைட்லேருந்து எடுத்து பிசைஞ்சிக்கலாம். நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம பொறுமையாக இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஒரு ட்ரைனஸ் அதிலே வரும். அந்த ட்ரைனஸ் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கையில் ஒட்டுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை இது மாதிரி தீத்திக்கிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு பதத்துக்கு இது வருது. நான் ஆனாலும் கொஞ்சம் நேரம் தீத்திட்டே தான் இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு பாருங்கள், இப்போ கையில் ஒட்டாமல் எனக்கு ஈஸியாக எடுக்க வருது. ஸோ நம்மளோட இந்த மாதிரி டைம் வந்துச்சுனாலே, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாவு வந்துட்டாலே நமக்கு ரெடின்னு அர்த்தம். ரொம்ப கொல கொலன்னு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதே சப்பாத்தி கட்டையில் ஸ்ப்ரெட் பண்ணி ஃபுல்லாக கூட போடலாம். நான் அதுவுமே இதில் ஒரு காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக கம்மி மாவு தான் பிசைஞ்சேன். இதிலே 3 டிசைன் பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே அதையும் சேர்த்து ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் நமக்கு இன்னும் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆனதுனால லைட்டாக அந்த மாவை இது மாதிரி தெளிச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த நூடுல் மேக்கரில், பாஸ்தா மேக்கரில் நம்ம இந்த பேரலில் லோட் பண்ண போகிறோம் இந்த மாவை தான். ஸோ அதோட சைட்ஸில் அதை ஒட்டிக்கிச்சுன்னா நமக்கு இன்னுமே குவான்டிட்டி கம்மியாயிடும். அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வரும்போது நமக்கு இன்னுமே அளவு கம்மியாயிடும். அதனால் நல்லா ட்ரையாக இருக்கான்னு நான் மேக் ஷூர் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இதுக்காக சைடில் நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா சுட வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம பாஸ்தாவை வந்து பிழிஞ்சிட்டு அது சுடு தண்ணியில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுட்டேன், அது கொதிக்க கொஞ்சம் நேரம் ஆகும்னால. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பாஸ்தா நூடுல் மேக்கரை எடுத்துட்டேன். அது ஒரு பேரல் தான் இது. இதில் தான் லோட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ஒரு 3 டிசைனை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 டைப்பாக இதிலே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து அந்த மாவை கட் பண்ணுறதுக்கு நமக்கு இதிலே வந்து செப்பரேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேன். ஸோ இது 3ஆக பிரித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அளவு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதை நான் ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணி முடிச்சோன்னே தான் தெரிஞ்சுது ரொம்பவே அளவு கம்மியாக வந்ததுன்னு. அதனால் நான் செகண்ட் ஒன்றுக்கு மற்ற 2 போர்ஷனுமே யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நூடுல் மேக்கருக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு 1/3 ஆஃப் த மாவை மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். அழகாக பாருங்கள், ட்ரையாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக போய் கீழே விழுந்துருச்சு. இதுதான் நான் சொன்னேன். இதே நமக்கு வெட்டாக இருந்ததுன்னா சைட்ஸ்லலாம் ஒட்டிக்கும். இப்போ இதையும் வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அது மாவு கிட்ட வரைக்குமே நெருக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம ஹாட் வாட்டரில் பிழியும் போது டக்குன்னு வரும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஹாட் வாட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்குது. இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். சுடு தண்ணியில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நான் பிங்க் சால்ட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ராக் சால்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மாவுலேயும் மாவுக்கேற்ற சால்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது போக நம்ம கொதிக்க வைக்கிற அந்த ஹாட் வாட்டர்லேயுமே சால்ட்டு கலந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சுடு தண்ணியில் நம்ம டைரெக்டாக அந்த பாஸ்தாவை பிழிஞ்சிக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஒரு டிப்பை போய்ட்டு நான் அதில் வச்சுட்டு நான் பிழிகிறேன். இதில் பிழியும் போது தான் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா அந்த மாவில் அவ்வளோதான் வந்தது. ரொம்பவே கம்மி மாவு. நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்த வரைக்கும் அதை கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த நூடுல் ஹோல் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. இதை விட இன்னொரு சின்ன சைஸ் இருக்குது. அதுதான் வந்து நம்ம நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா வார்ம் சைஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பாஸ்தா ஷேப். இது எல்லாமே பார்த்திங்கன்னா புழு மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த வார்ம் ஷேப் பாஸ்தா. நம்ம பண்ண ஃபஸ்ட்டு டைப் 1 இதுதான். இது நல்லா வந்து வேகட்டும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக லோட் பண்ணி நம்ம புளிய போகிறோம். இப்போ நம்ம தனியாக ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு நல்லா ரப்பரியாக வளவளப்பாக வந்துருச்சுன்னா நமக்கு அது வெந்துக்குச்சின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் யூஸ் பண்ணுறதுனால அட் அ டைமில் எல்லாத்தையுமே புளிய வேணாம். ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் வெந்துக்கும். நம்ம பெருசாக போடுறது அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால தான் 1 by 1 தனித்தனியாக பண்ணுறேன். இப்போ அதை எடுத்தாச்சு. செகண்ட் ஷேப்பை நான் என்ன பண்ணிட்டேன், மிச்சம் இருக்கிற எல்லா மாவையுமே ஆட் பண்ணிட்டேன். அது ரொம்ப அளவு கம்மியாக வந்ததுனால. இது பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஷேப்பு. ஸோ பொறுமையாக வந்துட்டு நான் வந்து ஃபுல் லென்த்துக்குமே கொஞ்சம் புளிகிறேன் சுடு தண்ணியில். ஸோ இது வந்து நல்லா மொத்தமாக வரக்கூடிய திக்கான ஒரு ஷேப் பாஸ்தாங்கிறதுனால இதுவுமே முன்ன வந்ததை விட கொஞ்சம் தான் லென்த்து ஜாஸ்தியாக வந்தது. ஏன்னா இது வந்து சைஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு அதை விட ஒரு 2 minutes எக்ஸ்ட்ராவாக விடணும். அதனால தான் தனித்தனியாக நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதுவும் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நல்லா உப்பு இறங்கியிருக்கு. ஏற்கனவே எடுத்த அந்த வார்ம் பாஸ்தாவை நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா வந்துட்டு வளவளப்பாகவும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது, ரப்பரியாக. இந்த மாதிரி தான் பாஸ்தா நமக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருந்தால். ஸோ இதே மாதிரி நம்ம ஏற்கனவே இப்போ வெந்துக்கிட்டு இருக்க அந்த செகண்ட் டைப் பாஸ்தாவையும் நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ வீட்டிலே வந்து இந்த மாதிரி பாஸ்தா செய்கிறது பார்த்துக்கிட்டிங்க. இதே அந்த நூடுல் ஹோல் போட்டோம்னா நமக்கு நூடுல்ஸும் வீட்டிலே கிடச்சிரும். நான் மாவு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கம்மியாக யூஸ் பண்ணி பண்ணினேன். இப்போ மிச்சம் வந்து இதில் கொஞ்சோண்டு இந்த பேரல் இந்த மாவை இது மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கிட்டேன். இது வந்து நமக்கு இந்த நூடுல் மேக்கர் பாஸ்தா மேக்கர் இல்லாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நான் இருக்கிறதுலே அந்த மிச்சமான மாவில் பண்ணுறேன். ஆல்ரெடி எடுத்த மாவே கம்மி. அதுலேயும் அந்த பேரலில் நம்ம புளிஞ்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற மாவை தான் இந்த மாதிரி நான் பண்ணி பார்க்குறேன். இது நமக்கு டைப் 3 வந்துருச்சு. ஸோ இது நல்லா திரட்டிக்கிட்டு 2 பக்கமும் நான் மறுபடியும் வந்து அந்த மாவை ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட மைதா ப்ளஸ் ரவை மிக்சரை அந்த கேப்பில் இதுவும் வெந்துக்குச்சு. இது நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லாவே லாங்காக இருந்தாலும் எந்த அளவுக்கு வளவளப்பாக இருக்குன்னு. இப்போ நான் சொன்ன தேர்ட் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதை 2 பக்கமும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். மிடில் வந்து இந்த மாதிரி வர மாதிரி ஒரே சைடில் கூட ஃபுல்லாக நீங்கள் ரோல் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்ப அன்ரோல் பண்ணணும். அதனால் 2 பக்கமும் பாதி பாதி ரோல் பண்ணிங்கன்னா அன்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கத்தியை எடுத்துகிட்டு பொறுமையாக இந்த அளவுக்கு திக்னஸ் மட்டும் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறதுனால மாவு அளவுகள் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அதனால தான் எல்லாமே கம்மி அளவில் காமிக்கிறேன். கண்டிப்பாக நான் இன்னொரு டிஷ் நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த வாட்டி சக்ஸஸாக ஆகிடுச்சு. இனிமேட்டு நூடுல்ஸு பாஸ்தாலாம் வெளியே வாங்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஹோம்மேடு தான். இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் மெனக்கட்டிங்கனாலே 5 to 10 மினிட்ஸில் வீட்லேயே வந்து ஹோம்மேடு பாஸ்தா நூடுல்ஸை செஞ்சிடலாம். தேவையில்லாமல் கடையில் பேக்கெட் ஐட்டம்ஸை வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வெந்துக்குச்சு. அதனால் அதை கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வளவளன்னு எடுக்கும்போது விழுது பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு பாஸ்தா டெக்ஸ்சர் வந்துருச்சு தெரியுது. அதை டேஸ்ட் பண்ணியும் பார்த்தாச்சு, உப்பு நல்லா இறங்கியிருக்கு. சால்ட்டு கரெக்டாக நம்ம மாவு பசையும் போதும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணும் போதும் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. உப்பு கம்மியாக இருந்தால் நமக்கு எந்த டிஷ் பண்ணாலுமே அந்த பாஸ்தாவில் நமக்கு ஒட்டாது. உப்பு இல்லைனாலே நமக்கு நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும் டிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணதை அன்ரோல் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மிச்சமான மாவில் பண்ணதுனால பயங்கர மெல்லிஸாக இருக்குது. அதனால தான் நான் ஸ்லோவாக வந்து அன்ரோல் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் அன்ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைடும் அன்ரோல் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஈஸியாக முடிஞ்சிருது. ஸோ இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு இதையும் வந்து அப்படியே தண்ணியில் போடுறேன். இது வந்து மற்றதை விட ரொம்பவே மெல்லிஸானதுனால சீக்கிரமாக நமக்கு வெந்துக்கும். நம்மளோட டைப் 3 பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரம் வெந்துக்கும். இதையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பாஸ்தாவையும் நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். அளவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நேற்று தான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நம்ம 3ஐயும் தனித்தனியாக டைமில் எடுத்ததுனால ஃபஸ்ட்டு எடுத்தது கொஞ்சம் நல்லாவே உக்காந்துருக்கும். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ எல்லாமே செப்பரேட் ஆகிடுச்சு. எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நம்ம இப்போது இதை வச்சு எந்த டிஷ் வேணாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த ரெசிபி பண்ணுறதுக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட 3 டைப்பும் இருக்குது. இது பாருங்கள், நம்ம பண்ண டைப் 2 பாஸ்தா, இதுதான் டைப் 1 ஃபஸ்ட்டு போட்ட பாஸ்தா. இது எல்லாமே கரெக்டான அளவில் பதத்தில் வெந்திருக்கு. இது கொஞ்சம் நம்ம அதிக நேரம் விட்டு வேக வச்சோம். இது டைப் 2 பாஸ்தா மொத்தமாக இருக்கிறது. அண்ட் இது பாருங்கள், நம்ம கடைசியாக இந்த சப்பாத்தி மாதிரி திரட்டி கத்தியில் கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதுதான் வந்து நமக்கு டைப் 3 பாஸ்தா. இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அதனால தான் நான் பொறுமையாக எடுக்கிறேன், இல்லைன்னா பிஞ்சிரும். அந்தளவுக்கு மெல்லிஸாக இருக்குது. ஸோ ரொம்பவே மெல்லிஸாக வேணால் நம்ம இது மாதிரி
சப்பாத்தி கட்டையிலே தீத்திக்கலாம். இது நான் இருக்கலே மிச்சமான மாவில் பண்ணதுனால நமக்கு லென்த் இது கம்மியாக இருக்குது. ஆனால் இதிலே பாருங்கள் எவ்வளோ லென்த் வந்திருக்குன்னு. அப்போ நம்ம இதையே வந்து பெருசாக நம்ம பண்ணினோம்னா நல்லா லாங் பாஸ்தாஸாக நமக்கு கிடைக்கும். இதுவே பாருங்கள் எவ்வளோ லென்த் வருதுன்னு. ஸோ நம்மளோட ஹோம்மேட் பாஸ்தா சக்ஸஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கண்டிப்பாக நமக்கு அளவு பத்தாது. அதனால் வீட்டில் வந்து அம்மா வந்து நூடுல்ஸோடு சேர்த்து இதை செஞ்சு நாங்கள் இன்றைக்கி டிஃபன் சாப்பிட போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் பாஸ்தா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணோம், சக்ஸஸ் தான். இதே வந்து நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு ரெசிப்பியாக பண்ணி அதில் ஏதாவது டிஷ்ஷஸ் செஞ்சு அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.